அடைந்தவர் அருளுக்கு அப்பா போற்றி, இத்தித்தண்ணின் கீழ் இருமூவருக்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த பரமசிவனையும் பழந்தமிழையும் மையமாக கொண்டு கட்டிய 1000 வருடங்களில் 6 முறை நிலநடுக்கம் கண்டு கம்பீரமாய் நிற்கும் இந்த கோவில் கல்லில் வடித்த காட்சி பொருள் என்பதா, காலமே கண்டு வியக்கும் எம் தமிழினத்தின் சாட்சி பொருள் என்பதா, உலக அதிசயங்களை மிஞ்சும் ஓர் உயர்ந்த அதிசயம் தஞ்சை பெருவுடையார் கோவில். இவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்துல இருக்கிற இந்த கோவிலோட கட்டுமான தொழில்நுட்பம் என்ன? பாறைகளே இல்லாத சமவெளி பகுதியான தஞ்சையில கோவில் கட்டுறதுக்கான 60,000 டன் எடை கொண்ட பாறைகள் எப்படி வந்துச்சு? 216 அடி உயரம் இருக்கிற கோவிலோட கோபுர உச்சியில 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான பிரம்ம மந்திர கல்ல வைக்க வேண்டிய காரணம் என்ன? பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கோவில எப்படி 7 வருஷத்துல கட்டியிருக்க முடியும்? 1000 வருஷங்கள் தாண்டியும் இன்னும் கம்பீரமாவும் திமிராவும் அதே கர்ஜனையோடும் இருக்கிற இந்த கோவிலோட கட்டுமான ரகசியம் என்னவாக இருக்கும்?